ரிசப் கூட்டிகிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ரெண்டு வீடியோவில் வரணுமா? வந்தோம். வண்டி நடுவில் ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரிசப் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ராவல் பண்ணோம்ல, தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு. அதனால் ரிசப் கிளைமேட் ஒத்துக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபீவர் கண்டினியூஸாக வருது. மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் காய்ச்சல் வராமல் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப காய்ச்சல் வந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக போகிறோம். சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தான், கொஞ்சம் தூரம் தான். அதனால் வண்டியில் போக போகிறோம். 4 பேருமே போகிறோம். இந்த பாப்பா வீட்டில் இருக்காது, ஒரு இடத்துல உட்கார மாட்டா, பார்த்துக்கும் யாரும் இல்லை. ஸோ 4 பேரும் போகிறோம். ஈவினிங் டைம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6-7 மணி ஆகுது டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். எல்லோரும் ரெடி ஆகிட்டோம், எல்லோரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா, பெரிய பாப்பா, குட்டி பாப்பா, எல்லாருமே. இது ரொம்ப பெரிய பாப்பா. ஈவினிங் ஆயிடுச்சு. டாக்டர் இருக்காங்களா இல்லைன்னு கூட தெரில, பார்ப்போம். வீட்டில் வந்தோம். வண்டி நடுவில் ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் தீர்ந்துருச்சா? இங்கே சைடில் நிற்க வச்சுருக்கோம். நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. கியூ ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணன் வாங்கிட்டு வந்து தரேன் பெட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கிட்டு வந்து தரேங்கிறாரு. அவர் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் பேங்க் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஹா, ஐயோ, பெட்ரோல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் வரல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல். அதனால தான் வண்டியில் வந்தோம். எல்லாம் நடந்தே வந்திருப்போம். கொஞ்சம் தூரம். ஆட்டோவில் போனால் 60 ரூபா 70 ரூபா கேட்பாங்க. அதனால் வண்டியிலே வந்தோமா. இவர் வீட்டில் இருக்கும் போது சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடைக்கு முன்னாடி பெஞ்சு மேலே உட்காந்துருக்கேன். இன்னும் வரல. இது என்ன கடைன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குல்ல. ஒன்லி ஒன் டேபிள், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. வெளில ஒரு டேபிள் இருக்குது, இங்கே தான் உட்காந்துருக்கோம். கலர் கலராக மின்னுது பஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் அருப்புக்கோட்டை போகிற ரோடு. இது அருப்புக்கோட்டை போகிற ரோடு. அருப்புக்கோட்டை மதுரை போகிற ரோடு இது. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல்லாம் ஒரு அண்ணங்கிட்ட காசு கொடுத்துட்டு அவங்கள வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனோமா. ஹாஸ்பிட்டல் மூடி இருந்துச்சு. ஸோ அப்படியே திரும்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் வாங்க போன அண்ணனும் ரொம்ப லேட்டாக வந்தாங்க. ஏன்னா அந்த காலி பாட்டில் இல்லையா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக வந்தாங்க. நாளைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு இருக்கோம். தம்பிக்கு மெடிசன் இருக்குது, ஆனால் விட்டு விட்டு காய்ச்சல் வருது. ஸோ கண்டினியூஸாக மெடிசன் கொடுக்கணும் இல்லையா, அதனால்
ஸோ நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் vlog. நாளைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ரெண்டு வீடியோவில் வரணுமா. இந்த குட்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சல், விட்டு காய்ச்சல் வருது. இது சின்ன குட்டி, இது குட்டி இல்லை இது குட்டி, இது சின்ன குட்டி. பெரிய குட்டி வந்து கடைக்கு போயிருக்கு. பெருத்த குட்டி சின்ன பாப்பா புட்டி இல்லை புட்டி. சின்ன பாப்பா புட்டி இல்லை குட்டி. குட்டி குட்டி. இசிகா சின்ன பாப்பா புடி. இந்த குட்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சல் வந்திருக்கு. விட்டு காய்ச்சல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சளி, இருமல் இருக்குது. இருமல் கிடையாது, ஒன்லி சளி தான். ஸோ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நாங்கள் ரிஷப் கூட்டிகிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ரிஷப்க்கு சரியாகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மூக்கில் சளி வந்துட்டு இருக்குது. விட்டு காய்ச்சல் வருது ரிஷப்க்கு. அதனால் ஹாஸ்பிட்டல் போகிறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். மெடிசன் கண்டினியூஸாக கொடுக்குறோம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 4 hours 5 ஹவர்ஸுக்கு அப்புறம் திரும்ப ஃபீவர் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரில. ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களான்னு பயமாக இருக்குது. விட்டு காய்ச்சல் வந்தால் ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாப்பாவுக்கு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஓகே வாங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டோம். அங்கே போய் வீடியோ எடுக்க முடியல. ஸோ டக்குன்னு அவ்வளோ கூட்டமும் இல்லை. சீக்கிரமாக மெடிசன் வாங்கிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெப்லைசர் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு மூக்கில். ரொம்ப கோல்டு இருக்கான் தம்பிக்கு. அதனால் வந்து மூச்சு விடாமல் ரொம்ப கஷ்டப்படுறான் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு விடவே முடியல, மூக்கடைப்பு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ ஃபீவரும் இருந்துச்சு, விட்டு ஃபீவர் வருது. அதனால் வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க, டேனிக்கு டாப்லெட்டு. அப்புறம் ஒரு டானிக் வந்து மெடிக்கலில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து வாங்க போயிருக்காங்க இசிகாவோட டேடி. ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது மெடிசன் கொடுத்து நல்லா ஆகலைன்னா அப்புறம் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. திரும்ப நாளைக்கு போகணும். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 5th இயர்ஸ் இன்ஜெக்ஷன் போடணும். 2 years வரைக்கும் இங்கே இருந்து போட்டால் வந்து 5வது வருஷம் இன்ஜெக்ஷன் போடணுமா இல்லைன்னு தெரில. அது என்ன சொல்கிறது, அட்டை பார்க்கணும். குழந்தை பிறக்கும்போது அட்டை போடுவாங்கள்ல, அந்த அட்டையை பார்த்தா தான் தெரியும். பாப்பாவோட அட்டை 5th இயர் இன்ஜெக்ஷன் வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு புதன்கிழமை, அதனால் வந்து நான் புதன்கிழமை அன்றைக்கி தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெடிசன் கொடுத்து தம்பிக்கு சரியாச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நாளைக்கும் கூப்பிட்ருக்காங்க. நாளைக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, ரத்த டெஸ்ட் எடுப்பாங்களா என்னன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.